வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு, வொர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு வந்து ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளது பார்த்தீங்கன்னா, யூடியூப் இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி பார்க்குறாங்க பிகினர்ஸ். பட் என்னன்னா, யூடியூப்ல மோஸ்ட் ஆஃப் த ஃபோரெக்ஸ் இந்த ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்ட்ராட்டஜி டெஸ்டிங் சேனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த சேனல்ஸ்ல எனக்கு வர ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அதில் வந்து 100% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 1:2 ரிஸ்க் ரிவார்டு 1:3 ரிஸ்க் ரிவார்டு 53% 60% 70% 90% ஒரு சிலர் 99.9% இப்படியெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா வந்து அவங்க காட்டுறாங்க. பட் அதில் வந்து நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி உண்மையிலேயே எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ராட்டஜி வின் ரேட் பார்த்தீங்கன்னா பிலோ 30 தான் இருக்கும். யூடியூப்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகுது தான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி அவங்க சும்மா காட்டுவாங்க 70 80 100 காட்டுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி 30% கீழே தான் இருக்கும். ஸோ அப்போ என்னதான் அவங்க சரி ஓகே அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையானான்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்குது. இப்போ பிட்காயின் எடுத்துட்டிங்கன்னா பையிங் ஸ்ட்ராட்டஜி போனீங்கன்னா பிட்காயினில் பையிங் தான் காட்டும். பையிங் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் காட்டும். 80% வின் ரேட் காட்டும். ஏன் 80% வின் ரேட் காட்டுன்னா பிட்காயின் வந்து $2.5 இருந்து இப்போ $50,000 வரைக்கும் பை அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை போயிட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்கிரிப்ட்ல போயிட்டு பை மட்டும் பண்ணா அது வந்து பை தான் வரும். ஸோ அந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்கிரிப்டை போயிட்டு செல் பண்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது செல் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வரும். ஸோ பை அண்ட் ஹோல்டுக்கும் நார்மலா நம்ம ட்ரேட் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த ஸ்கிரிப்டுக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பானுங்க. இல்லைன்னா அவங்க வந்து அந்த கரெக்டாக சூஸ் பண்ணி வின் ஆகிற ஒரு இடத்த மட்டும் காட்டி அவங்க ஃபேக்காக வந்து அவங்க சேனலுக்கான வியூஸு சப்ஸ்கிரைபு இதெல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகிறது கிடையாது. நம்பர் ஒன். ரெண்டாவது, இதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணாம டைரக்டா போய் சார்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா? லைவ் அக்கவுண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிலர் தான் பாதிக்கப்படுறாங்க. மூணாவது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியல. அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீச்சே பண்றது இல்ல. முதல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் இல்லாம எந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணாலும் உங்க அக்கௌண்ட் ஜீரோ தான் ஆகும். ஸோ ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து போர் அடிச்சு டென்ஷன் ஆகி கடைசியில் சரி ஓகே நம்ம ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி தான். இது நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸ்ல டாடா மோட்டர்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல பேக் டெஸ்ட் பண்ணி 53% வின் ரேட் வந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். அதுக்குன்னு நான் 53% உடனே வந்துட்டு 50 நான் வந்து ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துடக்கூடாது. ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை உங்க பர்சனாலிட்டிக்கு இது இந்த ஸ்ட்ராட்டஜி சூட்டபிள் ஆச்சு, உங்களோட ரிஸ்க்கு இந்த சூட்டபிள் ஆச்சு, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்க பர்ஃபார்மன்ஸ் படி நீங்க டெஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு ப்ரூஃப் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. உட்காந்து டே நைட் உட்காந்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களோட வேலைக்கு பலன் கிடைக்கும். நான் ட்ரேடிங் கன்சிஸ்டன்சின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்க. நீங்க அவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா அதுக்கான வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஃப்ரீயா யாருமே கொண்டு வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஒர்க்கை நீங்க பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ஒர்க்கை விடாமுயற்சி கன்சிஸ்டண்டா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ட்ரேடரா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணி தான் நீங்க வந்து கன்சிஸ்டன்ட் ட்ரேடரா ஆக முடியும். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. பார்த்துட்டு நீங்க உட்காந்து டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்ல இதோட அப்டேட்ஸை போடுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணி பேசிக்கா இருக்கிற ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணாம அதை டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற முதல்ல விடுங்க. அது அவங்க மேல தப்பு இல்லை, உங்க மேலதான் தப்பு. நீங்க வந்து ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணுங்க. ரிசல்ட் வந்தா ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா ரிசல்ட் வரலன்னா உங்களுக்கு செட் ஆகல அடுத்த ஸ்ட்ராட்டஜி பாருங்க. இப்படி ஒரு மினிமம் ஒரு 100 to 200 ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு மினிமம் ஒரு ஒரு லிமிட்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கிடைக்கும். மினிமம் 100 to 200 ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வாங்க போலாம். நம்ம டெலிகிராம் குரூப் டிஸ்கஷன்ல கூட இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டை மட்டும் டெக்ஸ்ட்ல டைப் பண்ணி போட்டேன். பட் என்னன்னா அந்த டெக்ஸ்ட்ல டைப் பண்றது ரொம்ப டவுட் இருக்கு, புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கன்சிஸ்டன்சினா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது பொசிஷன் சைசிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு முன்னாடி அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாராச்சும் வந்து புதுசா வியூவர்ஸ் இருக்கீங்க, ஒருவேளை அதை பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து அந்த ட்ரேடிங் கன்சிஸ்டன்சினா என்ன, அடுத்தது பொசிஷன் சைசிங்னா என்ன, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே போய் பாருங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அது என்னென்ன நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா டெலிகிராம் சேனல்ல அந்த கான்செப்டை வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுல நம்ம
சேனல் யூசர்ஸ் வந்து அது புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. நோ ப்ராப்ளம். பட் என்ன பிரச்சனைனா, லாஸ்ட் வீக் இந்த வீடியோவை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ரெக்கார்டு பண்ணிட்டு கடைசியில் ஓகே அடுத்த நாள் வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுறதுக்கு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வந்து ஹேங் ஆகி குவாலிட்டி இல்லாமல் இருந்தது. சரி ஓகே குவாலிட்டி இல்லாத வீடியோவை நம்ம எதுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அப்லோட் பண்ணாமல் மறுபடியும் ஒருக்கா ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை. ஸோ வாங்க டைரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போவோம். இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்றதுக்கு முன்னாடி அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அதோட லாஜிக் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த அளவுக்கு லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இந்த இந்த 7 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 7 பாயிண்டோட லாஜிக்கை தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பிரைஸ் நியர் இஎம்ஏ இம்பல்சிவ் மூவ் அவே ஃப்ரம் இஎம்ஏ ரிட்ரேசிவ் மூவ். ஓகேவா, ஏதோ ஒரு இஎம்ஐ எடுத்துக்கோங்க. அதாவது எந்த இஎம்ஐ வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸோட செட்டிங்ஸ் எல்லாமே நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு ஏதோ ஒரு இஎம்ஐ எடுத்துப்போம். ஓகே, இது வந்து நார்மல் 200 இஎம்ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எப்பெல்லாம் இந்த இஎம்ஐல கிட்ட வந்து ப்ரைஸ் வருதோ அப்போ வந்து ஓகே ஓகே இப்போ நல்லா நோட் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் இந்த இஎம்ஐ கிட்ட ப்ரைஸ் வருதோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இம்பல்சிவாக மூவ் ஆகும். இப்போ இவ்வளோ தூரமே ஆயிருக்கு. ஓகேவா, எப்பெல்லாம் இந்த ப்ரைஸ் வந்து இஎம்ஐ விட்டு ரொம்ப தூரம் போகுது மீன்ஸ் இஎம்ஐ விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துருச்சோ அப்போ வந்து ப்ரைஸ் ரிட்டர்ன் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து இஎம்ஐ விட்டு விலகி வந்தனால இப்படி ரிட்டர்ன் போயிருக்கு, அதாவது இஎம்ஐ நோக்கி போயிருக்கு. ஸோ இஎம்ஐ பக்கத்தில் இருக்கும்போது ஒரு இம்பல்சிவ் மூவ் கிரியேட் ஆகுது, இஎம்ஐ விட்டு தூரத்தில் இருக்கும்போது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மூவ் ஆகுது. ஃபார் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பக்கத்தில் இருக்கும்போது ஒரு இம்பல்சிவ் மூவ் கீழே வந்திருக்கு, இஎம்ஐ விட்டு ரொம்ப தூரம் வந்தோடனே ரிட்டர்ன் போகுது, மறுபடி இஎம்ஐ பக்கத்தில் இருக்கும்போது இம்பல்சிவ் மூவ் ரிட்ரேஸ்மெண்ட், இப்படி தான் இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பக்கத்தில் இருக்கும்போது ஒரு இம்பல்சிவ் மூவ் கிரியேட் ஆகி மேலே போயிருக்கு, இஎம்ஐ விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வருது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதாவது என்னன்னா ப்ரைஸ் வந்து இஎம்ஐ பக்கத்தில் இருக்கும்போது இம்பல்சிவ் மூவ்க்கான சான்சஸ் அதிகம். ப்ரைஸ் வந்து இஎம்ஐ விட்டு ரொம்ப தூரம் போகும்போது அந்த ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ் ஆகி ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இது கான்செப்ட் நம்பர் 1. இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப பிரைஸுக்கும் இஎம்ஐக்கும் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லிட்டோம். பிரைஸ் வந்து இஎம்ஐ பக்கத்துல இருக்கு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். பிரைஸ் வந்து இஎம்ஐ பக்கத்துல இருக்கு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இதுவே 2 இஎம்ஐ அப்படின்னா இப்போ பிரைஸ் மாதிரியே பாத்தீங்கன்னா இஎம்ஐ 1 இஎம்ஐ 2 இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 இஎம்ஐ வந்து பக்கம் பக்கமா இருக்கிறப்ப பிரைஸ் இம்பல்சிவ் மூவ் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 இஎம்ஐ பக்கம் பக்கமா இருக்கும்போது இம்பல்சிவ் மூவ், 2 இஎம்ஐ ரொம்ப விலகி இந்த மாதிரி டிஸ்டன்ஸா இப்ப விலகி வந்துருச்சுன்னா பிரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, 2 இஎம்ஐ பக்கத்துல இருக்கும்போது ஒரு இம்பல்சிவ் மூவ் வரும், இஎம்ஐ விலகிருச்சுன்னா ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பிரைஸ் ரிட்டர்ன் ஆகி இங்க வந்திருக்கா, 2 இஎம்ஐ பக்கத்துல வந்துருச்சு, இந்த இடத்துல 2 இஎம்ஐ பக்கத்துல வந்துருச்சு, பிரைஸ் இம்பல்சிவ் மூவ் ஆகி மேலே போயிருக்கு. 2 இஎம்ஐக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாயிருக்கு, 2 இஎம்ஐக்கு இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாயிருச்சுன்னா பிரைஸ் ரிட்டர்ன் வரும். எல்லா கான்செப்ட்லயும் அதே தான். இப்ப பாருங்க இந்த இடத்துல 2 இஎம்ஐ பக்கத்துல இருக்கும்போது ஒரு இம்பல்சிவ் மூவ் கிரியேட் ஆயிருக்கு, 2 இஎம்ஐ ரொம்ப தூரமா போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வருது. இங்க 2 இஎம்ஐ பக்கத்துல இருக்கும்போது ஒரு இம்பல்சிவ் மூவ் தூரமா போயிடுச்சுன்னா ரிட்டர்ன். ஸோ எல்லாம் இது வந்து மார்க்கெட்ல திரும்ப திரும்ப அந்த சைக்கிள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேப். விவேப் வந்து ஒரு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நல்ல நல்ல டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் விவேப் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ என்னன்னா விவேப்புக்கு மேலே இருந்தால் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும், விவேப்புக்கு கீழே இருந்தால் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து இன்கேஸ் வந்து விவேப்புக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட் ஆகும், விவேப்பு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட் ஆகும், விவேப்புக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட் ஆகும், நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த கான்செப்டை நம்ம தலைகளாக யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னன்னா ப்ரைஸ் விவேப்புக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் எப்போ திரும்பி வந்தாலும் விவேப் ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். ஸோ ப்ரைஸ் வந்து விவேப்புக்கு மேலே இருந்ததுன்னா விவேப்புக்கு வந்து எப்போ திரும்பி வந்தாலும் ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ப்ரைஸ் வந்து விவேப்புக்கு மேலே இருந்ததுன்னா விவேப்புக்கு திரும்பி வரும்போது ஒரு சப்போர்ட் கொடுக்கும்.
பிரைஸ் வந்து விவேப் கீழே இருந்ததுன்னா திரும்பி வரும்போது விவேப் ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ விவேப்பை இந்த டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா யூஸ் பண்றோம். இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட தேர்ட் கான்செப்ட். ஃபோர்த் கான்செப்ட் என்னன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ். ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ்னா அதாவது இங்க நீங்க வந்து இஎம்ஐ 200 வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இஎம்ஐ 200 யூஸ் பண்றீங்க. இதுவே வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இஎம்ஐ 200 யூஸ் பண்றீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இஎம்ஐ 200 வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இஎம்ஐ 200 டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமை வச்சு ஸ்டாக் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமை தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒபே பண்ணும். ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸை வந்து அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல 200 இஎம்ஐக்கு எபவ் இருந்தால் ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல 200 பீரியட் வந்து பிலோ இருந்தால் டவுன் ட்ரெண்ட் ஆகும் நம்ம கன்சிடர் பண்றோம். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ற டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட். ஸோ 15 மினிட்ல என்ன இஎம்ஐக்கு மேல இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே மேல இருக்கா கீழே இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். இது வந்து கான்செப்ட் நம்பர் 4. அடுத்தது ஏடிஆர் ஃபார் ஸ்டாப் லாஸ். அதாவது நார்மலா வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இருக்கும். நார்மலா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த இடத்துல இந்த கேண்டில் என்ட்ரி ஆயிட்டு இங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் ஒரு ஏடிஆர் வேல்யூ. ஏடிஆர்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சு. அதாவது மார்க்கெட்ல எவ்வளவு அப் டவுன் இருக்கு, வாலட்டிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி கிரியேட் பண்றது தான் ஏடிஆர். ஒரு வேல்யூ தான் வந்து ஏடிஆர். ஸோ ஏடிஆர் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் வேறுபடும். இப்போ 5 மினிட்ஸ்ல ஏடிஆர்னா அந்த 5 மினிட்ஸ்ல வந்து ஆவரேஜ் 14 கேண்டிலோட ஹை லோ வச்சு அதுல மார்க்கெட் வந்து இப்படி மேலே கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கறது சொல்றது வந்து ஏடிஆர் 14 பீரியட். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு ஏடிஆர் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்னா அடுத்த டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல 1.5 ஏடிஆர், அதாவது 1.5 ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சை வந்து நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறோம். அப்படி வைக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது இல்லை. ஸ்டாப் லாஸுக்கு வந்து பேக் டெஸ்டிங்ல செக் பண்ணப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. ஸ்டாப் லாஸ்க்கு 2 மெத்தட் இருக்கு. அது ரெண்டையுமே நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். அடுத்தது இப்போ என்ன பண்றோம்னா இப்போ நம்ம பார்த்த 5 கான்செப்டையுமே ஒரே ஸ்ட்ராட்டஜில இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ 5 கான்செப்டையுமே ஒரே ஸ்ட்ராட்டஜில இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் இதை ஒரு ஒரு முழு ஸ்ட்ராட்டஜியா ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ் குள்ள போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இஎம்ஏ 1 அப்படின்னா இந்த இஎம்ஏ 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஓட இஎம்ஏ 1, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ். இஎம்ஏ 1ங்கிறது 15 மினிட்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ். அதாவது இஎம்ஏ 1ஓட லென்த் பாத்தீங்கன்னா 200 பீரியட் இஎம்ஏ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இந்த இண்டிகேட்டரை நான் கிரியேட் பண்ணி தனியாக கோட் பண்ணி வச்சிருக்கேன்னா நீங்க ட்ரேடிங் வியூல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வியூல எல்லாரும் மேக்ஸிமம் 3 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு 4 இண்டிகேட்டர் தேவைப்படுது. அதனால இந்த நம்மளுக்கு தேவையான 4 இண்டிகேட்டருமே ஒரே ஸ்ட்ராட்டஜில ஒரே கோடிங்ல கொடுத்து ஒரே இண்டிகேட்டரை நான் கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இண்டிகேட்டரோட ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை டெலிகிராம் சேனல்ல அது ரெண்டுலேயும் எதுலேயே கொடுத்துட்றேன். நீங்க அதை எடுத்துக்கலாம். இப்போ நீங்க மேக்ஸிமம் எல்லாருமே ட்ரேடிங் ஃப்ரீ வெர்ஷன் தான் வச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ரீ வெர்ஷனே இதுக்கு போதும். இப்போ வந்து இதுல என்னன்னா இந்த மாதிரி பைன் ஸ்கிரிப்ட்ல இண்டிகேட்டர் எப்படி கம்பைல் பண்றது அப்படிங்கறத நம்ம சேனல்ல இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் ஹவு டு ஆட் மோர் தென் 3 இண்டிகேட்டர்ஸ் இன் ட்ரேடிங் பைன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதும் பைன் ஸ்கிரிப்ட் வீடியோவையும் எல்லாத்தையும் அட்வான்ஸ் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைன் ஸ்கிரிப்ட்ல ஓரளவுக்கு நாலேஜ் வந்துடும். ஓகேவா? பார்க்காதவங்க புதுசாக வந்திருக்குங்க அதை போய் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஎம்ஏ 1. நார்மலா இஎம்ஏ 1ங்கிறது நீங்க நார்மலா கூட இன்கேஸ் நீங்க ப்ரோ வெர்ஷன் யூஸரா இருந்ததுன்னா சிம்பிளா எப்பவும் போல இண்டிகேட்டர்ல போயிட்டு இஎம்ஐ அடிச்சுன்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு வரும். அதுல போயிட்டு டைம் ஃப்ரேம் வந்து அதுல போயிட்டு டைம் ஃப்ரேம் சார்ட்னு இருக்கும். அதை 15 மினிட்ஸ்க்கு மாத்தி 200 இஎம்ஐ இது கொடுத்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு மேட்ச் ஆயிடும். ஸோ நம்ம அதைத்தான் வந்து ஒரே சிங்கிள் இண்டிகேட்டர்ல பிளாட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா இஎம்ஏ 2 சார்ட்னா வந்து கரண்ட் சார்ட்டோட டைம். ஓகேவா? இப்போ நம்ம கரண்ட் சார்ட் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது நீங்க இங்க 5 மினிட்ஸ்னு கூட வச்சுக்கலாம், இல்ல சார்ட் நோட்டா ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் சார்ட்டுக்கு மாறிடும். இப்போ 5 மினிட்ஸ்ல 200 இஎம்ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் இஎம்ஏ என்ன 15 மினிட்ஸ்ல 200 இஎம்ஏ. கரண்ட் அடுத்தது வந்து 5 மினிட்ஸ்ல 200 இஎம்ஏ. தேர்ட் இஎம்ஐ வந்து 5 மினிட்ஸ்ல 20 இஎம்ஐ. ஓகேவா? ஸோ இந்த 3 இஎம்ஐ வந்து நம்ம யூஸ் பண்றோம். நாலாவது இந்த ஏடிஆர்ங்கிறத வந்து நீங்க அடுத்தது நம்ம டீட்டெயிலாக அப்புறம் சொல்றேன். இதுவும் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏடிஆர் ஏன் போட்டிருக்கேன், அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையானது 3 இஎம்ஐ பிளஸ் ஒரு விவேப். ஓகேவா? விவேப் நார்மலா ஹை லோ க்ளோஸ் பை 3. ஸோ அந்த இன்புட் வேல்யூ நார்மல் நம்ம விவேப் இண்டிகேட்டர் தேவை. ஸோ இந்த மூணையுமே நம்ம ஒரே இண்டிகேட்டர்ல பிளாட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா எது அந்த இண்டிகேட்டர்னு சொல்றேன். இப்போ
இந்த டார்க் கிரீன்ல கொஞ்சம் பெருசா இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து 15 மினிட்ஸ் இஎம்ஐ. 15 மினிட்ஸ் 200 இஎம்ஐ. டெக்ஸ்ட் அப்படிதான் வருது, சாரி மன்னிச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர்ல இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இஎம்ஐ வந்து கரண்ட் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் 200 இஎம்ஐ. ஓகே, இது வந்து 5 மினிட்ஸ் 200 இஎம்ஐ. இந்த ரெட் கலர்ல இங்க ஓடுது பாத்தீங்களா, இந்த பிரைஸை ஒட்டியே போயிட்டு இருக்கு பாருங்க எப்பவுமே, அது வந்து 20 இஎம்ஐ 5 மினிட்ஸ். 3 இஎம்ஐ, 15 மினிட்ஸ் 200 இஎம்ஐ, 5 மினிட்ஸ் 200 இஎம்ஐ, 5 மினிட்ஸ் 20 இஎம்ஐ. அப்புறம் இந்த பிளாக் கலர்ல போகுது இல்லையா ஒரு லைன், இந்த லைன் வந்து நார்மல் நம்ம விவேப். விவேப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது அது ரீசெட் ஆகி வந்துடும். ஒவ்வொரு டேக்கும் அந்த விவேப் வந்து ரீசெட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம சார்ட் பிளாட்ல என்னென்ன சார்ட்ல என்னென்ன இண்டிகேட்டர் பிளாட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இது இன்கேஸ் நீங்க இந்த இண்டிகேட்டர் வேணா நீங்க மேனுவலா இன்பில்ட் இண்டிகேட்டர் வச்சு நீங்க பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதோடைய இப்போ நம்மளோட என்ட்ரி கிரிட்டீரியா என்னன்னு பார்ப்போம். என்ட்ரி கிரிட்டீரியா என்னன்னா, நம்ம இந்த இதுல பார்த்த எல்லா கான்ஃபிடன்ஸையும் ஒரு ஸ்ட்ராட்டஜில இம்ப்ளிமெண்ட் பண்றோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேப்போட டைனமிக் சப்போர்ட், இஎம்ஐயோட டைனமிக் சப்போர்ட், பிளஸ் இஎம்ஐ எல்லாமே பக்கம் பக்கமா இருக்கும்போது ஒரு இம்பல்சிவ் மூவ், பிளஸ் 2 இஎம்ஐ பக்கம் பக்கமா இருக்கும்போது ஒரு இம்பல்சிவ் மூவ், ஹையர் டைம் ஃப்ரேம் இஎம்ஐக்கோட ட்ரெண்ட், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் இஎம்ஐக்கு மேல பிரைஸ் இருந்தா அப் ட்ரெண்ட், ஹையர் டைம் ஃப்ரேம் இஎம்ஐ கீழே இருந்தா பிரைஸ் டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா கான்செப்டையும் சிங்கிள் இஎம்ஐல சிங்கிள் ஸ்ட்ராட்டஜியில கொண்டு வரோம். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி எக்ஸாம்பிள்குள்ள போவோம். ஓகே, அனதர் ஒன் இண்டிகேட்டர் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்னன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஏடிஆர் யூஸ் பண்ணி பண்றோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஏடிஆருக்கு நம்ம ஒரு கஸ்டம் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். அதாவது நார்மல் ஏடிஆர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல 1.5 ஏடிஆர் அப்படின்னு போட்டீங்கன்னா இது வந்து இந்த மேல ஒரு ப்ளூ வைலட் லைனும் கீழே ஒரு வைலட் லைனும் ஃபார்ம் பண்ணும். அதாவது இந்த பிரைஸ்ல இருந்து 1.5 ஏடிஆர் ஹையரா ஸ்டாப் லாஸும், இந்த பிரைஸ்ல இருந்து லோல இருந்து 1.5 ஏடிஆர் டவுன் சைட்ல ஸ்டாப் லாஸ். அதாவது பை பண்றேன்னா கீழே ஸ்டாப் லாஸ், செல் பண்றேன்னா மேல ஸ்டாப் லாஸ். அது நம்ம பார்த்து நம்ம மேனுவலா எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். இந்த லைனும் பிளாட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ பை கண்டிஷன் பார்ப்போம். பை கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். அதாவது என்ன, ஓகே, இப்போ நம்ம பை கண்டிஷன் பார்ப்போம். பை கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 20 இஎம்ஐ, இந்த ரெட் கலர்ல இருக்கிற 20 இஎம்ஐ, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற 200 இஎம்ஐ, 5 மினிட்ஸ் 20 இஎம்ஐ, 5 மினிட்ஸ் 200 இஎம்ஐ. இப்போ என்னன்னா 5 மினிட்ஸ் 20 இஎம்ஐ வந்து 5 மினிட்ஸ் 200 இஎம்ஐ பை கிராஸ் ஓவர் நடக்கணும். இந்த இடத்துல நடந்திருக்கா, அதாவது கீழ இருந்து மேல கட் பண்ணணும். நம்பர் 1 கண்டிஷன். ரெண்டாவது, அந்த கிராஸ் ஓவர் நடக்கிற இடம் வந்து விவேப்புக்கு மேல இருக்கணும். இந்த கிராஸ் ஓவர் இப்போ வந்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, விவேப்புக்கு மேல கிராஸ் ஓவர் நடந்திருந்தா அது பை கண்டிஷன், விவேப்புக்கு கீழே கிராஸ் ஓவர் நடந்திருந்தா செல் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, 20 இஎம்ஐ வந்து 200 இஎம்ஐ கட் பண்ணுது, அந்த கிராஸ் ஓவர் வந்து விவேப்புக்கு மேல நடக்குது, விவேப்புக்கு மேல நடக்குது. இப்போ ரெண்டு கான்செப்ட் முடிஞ்சது. கிராஸ் ஓவர்னாலே வந்து என்ன, 2 இஎம்ஐ பக்கம் பக்கமா இருக்கு, இம்பல்சிவ் மூவ் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்டை ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா 2 இஎம்ஐ பக்கம் பக்கமா இருக்கு, இம்பல்சிவ் மூவ் கிரியேட் ஆகுது. ரெண்டாவது, நம்ம எப்போ ஐடியல் பையிங் பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடியல் பையிங் பிளேஸ் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரைஸ் வந்து ஒரு 20 இஎம்ஐ விட்டு வெளியே போய் ரொம்ப தூரம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் இஎம்ஐக்கு வரும். மறுபடியும் 20 இஎம்ஐல இருந்து மறுபடியும் மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகி இஎம்ஐக்கு வரும். மறுபடியும் 20 இஎம்ஐ விட்டு வெளியே போய் ரிட்டர்ன் ஆகி இஎம்ஐக்கு வரும். இப்போ நம்ம எங்க பை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் ஆகி இஎம்ஐக்கு வந்து இந்த ரிட்ரேஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பொசிஷன்ல வாங்கும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ் கிடைக்குது. ஒவ்வொரு டைமும் பாருங்க இந்த இடத்துல வந்து மேலே போகுது. அதே மாதிரி செல் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா 20 இஎம்ஐ விட்டு ரொம்ப தூரம் வெளியே வந்து திரும்பி போய் முட்டுது. முட்டினோடனே இந்த இடத்துல செல் பண்ணா கீழே வந்து இம்பல்சிவ் மூவ், மறுபடியும் வந்து முட்டுது, இந்த இடத்துல செல் பண்ணா இம்பல்சிவ் மூவ். எந்த கான்செப்ட் இது, பிரைஸ் வந்து நியர் இஎம்ஐ வந்து இம்பல்சிவ் மூவ் ஆகும், எவே ஃப்ரம் இஎம்ஐ ரிட்ரேஸ்மெண்ட் மூவ். ஸோ நம்ம எந்த இடத்துல செல் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் வந்து ஆல்ரெடி இஎம்ஐ விட்டு ரொம்ப தூரம் கீழே வந்துருச்சு, அப்போ இந்த இடத்துல போய் செல் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டாப் லாஸ் ரிட்டர்ன் போகையில ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன, இஎம்ஐ கிராஸ் ஓவர். அது செகண்ட் வந்து இஎம்ஐ கிராஸ் ஓவர் வந்து விவேப்க்கு மேல நடக்கணும். இட் மீன்ஸ் விவேப் வந்து ஒரு டைனமிக் சப்போர்ட்டா அப் ட்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணும். தேர்டு வந்து பிரைஸ் இஎம்ஐ விட்டு வெளியே போயிட்டு, மீன்ஸ் அது எங்க வேணாலும், இந்த கிராஸ் ஓவர் நடந்த நெக்ஸ்ட் கேண்டில், இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. நான் நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன், இது புரிஞ்சுக்க வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ இந்த கிராஸ் ஓவர் வந்து உங்களுக்கு கிளியரான கிராஸ் ஓவர் இந்த இந்த கேண்டில் தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? இந்த கேண்டில் தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? இப்போ இந்த கேண்டில் முட்டோன்னே அடுத்து வந்து இந்த பிரைஸ் வந்து 20 இஎம்ஐ மறுபடியும் டச் பண்ணி மறுபடியும் மேலே க்ளோஸ் ஆகணும். அதுதான் நம்மளோட என்ட்ரி கண்டிஷன்.
ஓகேவா? அதாவது பிரைஸ் வந்து திருப்பி அந்த இஎம்ஐ டச் பண்ணி அந்த இஎம்ஐக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளோட என்ட்ரி கண்டிஷன். இப்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் இங்க நடந்திருக்கு. விவேப்புக்கு மேல நடந்திருக்கு. இந்த பிரைஸ் என்னாச்சு? மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வந்து இந்த இஎம்ஐ டச் பண்ணி இந்த கிரீன் கேண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த கிரீன் கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த கிரீன் கேண்டில் அந்த டோஜி கேண்டில் மாதிரி இன்டிசிசிவ் கேண்டில் இருக்கா? இந்த கிரீன் கேண்டில்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் இஎம்ஐ 20 இஎம்ஐ டச் பண்ணி இஎம்ஐக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அது நம்மளோட என்ட்ரி கண்டிஷன் சூட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். எடுக்கும்போது நம்ம கரெக்டான என்ட்ரி எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸை வச்சு செக் பண்ணிப்போம். ஃபார் என்ன என்ன ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ்னா இது வந்து 15 மினிட்ஸ் 200 இஎம்ஏ 15 மினிட்ஸ் 200 இஎம்ஏக்கு மேல இருக்குமா, நம்ம என்ட்ரி எடுக்கிற கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் 200 இஎம்ஏக்கு மேல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். இந்த கேஸ்ல வந்து 15 மினிட்ஸ் 200 இஎம்ஏக்கு மேல இருக்கு என்ட்ரி கண்டிஷன். அப்போ நம்மளோட நார்மல் என்ட்ரி கண்டிஷன் சூட் ஆயிருச்சு. பிரைஸ் வந்து 15 மினிட்ஸ் 200 இஎம்ஐக்கு மேல இருக்கு. நம்ம ஏடிஆர் என்ன பண்றோம்னா 15 மினிட்ஸோட 1.5 ஏடிஆர் வைக்கணும். ஓகே, 1.5 ஏடிஆர்ல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிடறோம். நம்மளோட டார்கெட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1:2. 1:2 வந்து கிளியரா ஐ திங்க் அடுத்த நாள் காலையிலேயே அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இவ்வளோ தூரம் வேண்டியதில்லை. 1:2 நார்மலாக நெக்ஸ்ட் கேண்டில்லேயே அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படியே நீங்க பேக்ல வரலாம். நீங்க ஃபார்வர்ட் டெஸ்டிங் பண்ணலாம், பேக்வர்ட் டெஸ்டிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட செல் கண்டிஷன் இப்ப சொல்றேன் பாருங்களேன். இஎம்ஏ வந்து 20 இஎம்ஏ வந்து 200 இஎம்ஏவை கிராஸ் பண்ணியிருக்கு. மேல இருந்து கீழே கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகே, கண்டிஷன் நம்பர் 1 சூட் ஆயிடுச்சு. கிராஸ் பண்ண அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் போய் 20 இஎம்ஐ டச் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் போய் இந்த கிரீன் கேண்டில்ல இங்க இருக்கிற கிரீன் கேண்டில்ல பாருங்க. இங்க இருக்கிற கிரீன் கேண்டில்ல பிரைஸ் போய் 20 இஎம்ஐ டச் பண்ணி அந்த 20 இஎம்ஐக்கு கீழேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கப்போ உங்களோட என்ட்ரி கண்டிஷன் சூட் ஆயிருச்சு. பட் இந்த கிராஸ் ஓவரும் வந்து வி வேப்புக்கு கீழே நடந்திருக்கு. இதுதான் வி வேப். ஸோ வி வேப்பு கீழே இருக்கும்போது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சூட் ஆகல. நீங்க என்ட்ரி எடுக்கிற கேண்டில்ல ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இஎம்ஐக்கு மேல இருக்கு. புரிஞ்சுதா? 15 மினிட்ஸ் இஎம்ஐக்கு மேல இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். அதை நான் அப்படி சொல்லித்தரேன். அதாவது இந்த என்ட்ரியை நான் எடுக்க வேண்டாம் எடுத்திருந்தா இது சக்சஸ் தான். ஆக்சுவலா எடுத்திருந்தா சக்சஸ் தான். நீங்க இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். கண்டிப்பா இதை பேக் டெஸ்ட் பண்ணலாம். இதுல வந்து என்னன்னா இதுல ரிசல்ட் இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. இது ஒரு ஆப்டிமைசேஷன் தான். அதாவது ரிஸ்க் ட்ரேடர்ஸ் இதை தாராளமா எடுக்கலாம். இது உங்களுக்கு 1:2 கண்டிப்பா கொடுத்துருக்கு. இந்த ட்ரேடும் வின் ஆயிருக்கு. இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி நிறைய இந்த இந்த நார்மல் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தானே தவிர அதை கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு அட்வான்டேஜ். நான் அதை யூஸ் பண்ணா நிறைய வின் ரேட் கிடைக்குது அப்படிங்கறதுக்காக சொல்றேன். இப்போ இந்த கேண்டில் நீங்க ரூல்ஸ் படி எடுக்கக்கூடாது. நம்மளோட ரூல்ஸ் படி ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூல்ஸ் படி இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே பார்த்துட்டே வருவோம். உங்களுக்கு நல்ல நல்ல ட்ரேட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபேக் சிக்னல். இது ஈவன் தோ இந்த சிக்னல் வந்து சக்சஸ் சிக்னல் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ 200 வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஓகேவா? கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. பிரைஸ் வந்து இஎம்ஐ 200 டச் பண்ணி அதுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த கேண்டில் நான் என்ட்ரி எடுக்க கூடாதுங்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கிராஸ் ஓவர் வந்து வி வேப்புக்கு கீழே நடந்திருக்கு. நம்மளோட ரூல்ஸ் படி நம்மளோட ரூல்ஸ் படி பை கண்டிஷனுக்கு இந்த கிராஸ் ஓவர் வந்து எங்க வி வேப்புக்கு மேல இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிருக்கணும். வி வேப்புக்கு மேல கிராஸ் ஓவர் ஆயிருந்தா தான் நம்ம பை கண்டிஷன். இந்த கண்டிஷன் படி வி வேப்புக்கு கீழே கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. வி வேப்புக்கு கீழே கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. என்ட்ரி கேண்டில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது 15 மினிட்ஸ் இஎம்ஐக்கு மேலதாங்க இருக்கு. அப்போ வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருச்சு, கிராஸ் ஓவர் சப்போர்ட் பண்ணிருச்சு, என்ட்ரி கண்டிஷன் சப்போர்ட் பண்ணிருச்சு. ஆனா வந்து நம்மளோட விவேப் கண்டிஷன் சப்போர்ட் பண்ணல. இந்த ட்ரேட் எடுத்திருந்தா வின்னு தான். ஆனா நம்ம ரூல்ஸ் படி எடுக்கக்கூடாது. ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவர் வந்து சப்ஜெக்டிவ் ரூல்ஸ் வச்சு எடுக்கக்கூடாது. நம்ம ரூல் செட் ஆச்சா எடுக்கணும். இல்லைன்னா அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாவே இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும், நாளானிக்கு ஓப்பன் ஆகும். அதனால வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ட்ரேடு நான் சொன்ன ஆர்ட்ஸ்ல இந்த இடத்துல ட்ரேடு பார்த்தீங்கன்னா விவாப் கீழே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. பிரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கு, கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு
மேல இருக்கு பிரைஸ். அப்ப அப் ட்ரெண்ட்ல இருக்கு. நம்ம இங்க டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரேட் எடுக்கிறோம்னு வைங்களேன். இப்ப இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விவேப் கீழே கிராஸ் ஓவர் இருக்கு. இது பிரைஸ் ரிட்டர்ன் போய் 20 EMA டச் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்க என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கும்போது என்ட்ரி கேண்டில் செக் பண்ணும்போது என்ட்ரி கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் 200 EMAக்கு மேல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா 15 மினிட்ஸ் 200 EMAல அப் ட்ரெண்ட் ஆகும். 5 மினிட்ஸ்ல டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கும். நீங்க ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு அகெயின்ஸ்டா ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க என்ட்ரி ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா எகெயின்ஸ்டா என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கீங்க கீழே க்ளோஸ் ஆகிற இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு எகெயின்ஸ்டா என்ட்ரி எடுக்கிறீங்க 1.5 டைம்ஸ் ஏடிஆர் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் 1.34 ரிஸ்க் ரிவார்டில் ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகி அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸை நீங்கள் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. 15 மினிட்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கு. பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து விவேப்புக்கு கீழே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. நம்மளுக்கு தேவை விவேப்புக்கு மேலே கிராஸ் ஓவர் நடந்திருக்கணும். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். விவேப்புக்கு கீழே கிராஸ் ஓவர் நடந்திருக்கப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து திரும்பி வந்து அதாவது விவேப்புக்கு கீழே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. நம்மளோட ரூல்ஸ் வந்து 20 EMA டச் பண்ணி பிரைஸ் வந்து மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். இப்போ விவேப்புக்கு மேலே விவேப்புக்கு கீழே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த 20 EMA டச் பண்ண உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு இன்கேஸ் வச்சுக்கிட்டா ஸ்டாப் லாஸ் 1.5 ஏடிஆர் வச்சுட்டு 1:2 டார்கெட் பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த இடத்துல இருக்க விவேப் என்ன பண்ணுதுன்னா ஒரு டைனமிக் சப்போர்ட்டா வேலை செய்யுது. இந்த இடத்துல இருக்கிற விவேப் நம்ம பிரைஸுக்கு ஒரு டைனமிக் சப்போர்ட்டா வேலை செய்யுது, டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் பண்ணுது. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்னன்னா அதனாலதான் சொல்றது பிரைஸ் அந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் வந்து விவேப்புக்கு மேல இருந்ததுன்னா இதுவே இன்கேஸ் விவேப் வந்து இப்படி இல்லாம இன்கேஸ் விவேப் வந்து இந்த இடத்துல இருந்திருந்தது அப்படின்னா என்ன ஆகுனா இந்த விவேப் இந்த பிரைஸ் மேல போறதுக்கு ஒரு புஷ்ஷா இருந்திருக்கும், ஒரு ஒரு ஆடா இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம மேக்சிமம் என்னென்ன என்னென்ன அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்க முடியுமோ அதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேடு லாஸ் ஆகுது வின் ஆகுது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் முன்னாடி போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 200 EMA கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆயிருக்கு. கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. பிரைஸ் வந்து 20 EMA டச் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனா இங்க ரெண்டு கண்டிஷன் சூட் ஆகல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 மினிட்ஸ் இஎம்ஏக்கு கீழே பிரைஸ் என்ட்ரி எடுக்கிற கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் இஎம்ஏக்கு கீழே இருந்திருக்கணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு செட் ஆகல. ரெண்டாவது கிராஸ் ஓவர் வந்து விவேப்புக்கு கீழே இருந்திருந்தா தான் அது டவுன் ட்ரெண்ட். இப்போ நம்ம விவேப் கண்டிஷன் சூட் ஆகல. ஸோ 5 கண்டிஷன்ல 3 கண்டிஷன் சூட் ஆயிருக்கு, 2 கண்டிஷன் சூட் ஆகல. ட்ரேட் எடுக்க மாட்டோம். இப்போ அதுக்கு முன்னத்த கேண்டில் வந்தீங்கன்னா இந்த கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா 5 கண்டிஷன். ஒன்று ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கணும். அது விவேப் கிராஸ் ஓவரா இல்லை. ஸோ விவேப் மேலே இருக்கு, கிராஸ் ஓவர் கீழே இருக்கு. ஸோ விவேப் கீழே கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா நம்ம எடுக்க மாட்டோம். ரெண்டாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு பாசிட்டிவா இருக்கு, அது அந்த கண்டிஷன் இருக்கு. பட் விவேப் கண்டிஷன் செட் ஆகல. அதனால நம்ம இந்த ட்ரேட் எடுத்துக்க மாட்டோம். ஈவன் தான் இந்த ட்ரேட் வின் ஆயிருந்தாலும் கூட இந்த ட்ரேட் நான் எடுத்துருக்க மாட்டோம். இப்படி நீங்க எடுத்திருந்தாலும் இந்த ட்ரேட் வின் ஆயிருக்காது எனக்கு தெரிஞ்சு. பாருங்க, இது ஒரு குட் எக்ஸாம்பிள். விவேப்புக்கு கீழே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இப்போ இந்த ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நம்ம எப்போ கண்டிஷன் ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து கிராஸ் ஓவர் நடந்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்து 20 EMA டச் பண்ணி அந்த 20 EMAக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கணும் பை ட்ரேடுக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா ஓகே இந்த ட்ரேட் வின் ஆயிருக்கு. பட் நம்ம ரூல்ஸ் படி எடுக்கிறது இல்லை. ஓகேவா? ஒரு சில ட்ரேட் அதாவது மேக்ஸிமம் ஆஃப் ட்ரேட்ஸ் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்காக நம்ம ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நம்ம விட்டுட்டோம், நம்மளுக்கு வந்து ட்ரேட் மிஸ் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆகும். இப்போ பாரு இந்த இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா விவேப் கீழே கிராஸ் ஆயிருக்கு, கிராஸ் ஓவர் கரெக்டு, திரும்ப வந்து ப்ரைஸ் என்ட்ரி ஆகி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறோம், என்ட்ரி எடுக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சூட் ஆகலைன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு சூட் ஆகலை. இந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? வின்னர் லூசர் அது வந்து நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் உங்க ட்ரேடிங் பிளான்ல வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அதாவது நான் இப்போ சொல்ற ஸ்ட்ராட்டஜி வந்து கல்லுல செதுக்கி வச்சது அப்படிலாம் இல்லை. நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணலாம் இதை வச்சு. இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் இதை வேண்டாம், எனக்கு வேண்டாம், நிறைய ட்ரேட் மிஸ் ஆகுது, அதனால இந்த ரூல்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அதை பேக் டெஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த அந்த இதை எடுத்துடலாம். ஸோ உங்களோட இதுதான், நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி என்ன இருக்கோ அந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன் பார்ப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் சூட் ஆகல. இப்போ இதுக்கு தான் நான் வந்து அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் தான் இந்த ஏடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஆர் இன்புட்ஸ்ல போனீங்கன்னா ஏடிஆர் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். அது டிஃபால்ட்டா 4 இருக்கும். நான் இப்போ வந்து 15 மாத்திருக்கேன். என்ன ஏடிஆர் மல்டிப்ளையர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து கரண்ட் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஒரு சர்டைன் லிமிட் ஒரு ரூ. 10 மூவ் ஆகுது அப்படின்னா, கரண்டா ஒரு ரூ. 10 மூவ் ஆகுதுன்னா, இந்த 20 இஎம்ஏக்கும் இந்த 200 இஎம்ஏக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4 டைம்ஸ் 4 இன்ட்டு ஒரு ஏடிஆர். அதாவது ஒரு ஏடிஆர் மார்க்கெட் மூவ் ஆகுது ஹை லோ ஆகுது அப்படின்னா 4 டைம்ஸ்குள்ள இருக்கிறப்ப வந்து பிரைஸ் வந்து இஎம்ஐக்கு பக்கத்துல இருக்கு ஒரு இம்பல்சிவ் மூவ் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இந்த அதாவது அந்த இஎம்ஐ இருக்கிற டைரக்ஷனுக்கு வந்து இம்பல்சிவ் மூவ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதாவது ரெண்டு இஎம்ஐ பக்கம் பக்கமா இருந்தா இம்பல்சிவ் மூவ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இங்க நல்லா நோட் பண்ணுங்க. இந்த 200 இஎம்ஏவும் இந்த 20 இஎம்ஏவும் பக்கம் பக்கமா இருக்குது. ஸோ பக்கம் பக்கமா இருக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஆர் வேல்யூ ரூ. 10. ஸோ இந்த 40 இந்த டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கம். அதாவது இதை வந்து அப்ஜெக்டிவா டிஃபைன் பண்ணணும். ரெண்டு இஎம்ஏ பக்கம் பக்கமா இருக்கு அப்படின்னா அது எப்படி டிஃபைன் பண்றது? ஒரு வேல்யூவால டிஃபைன் பண்ணணும். அப்ப ஏடிஆர்னு ஒரு நம்ம ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச்னு ஒன்று இருக்கு. ஸோ 4 ஏடிஆருக்குள்ள இந்த ரெண்டு இஎம்ஐக்குள்ள டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா பக்கம் பக்கமா இருக்கு. 4 ஏடிஆருக்கு மேல போச்சுன்னா ரொம்ப தூரமா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த ஏடிஆரை வந்து என்னோட டெஸ்டிங் படி 4 ஏடிஆர் தூரத்தை விட வெளியே போயிடுச்சு அப்படின்னா 4ல இருந்து 5 ஏடிஆர் வெளியே போயிடுச்சு அப்படின்னு இங்க 4ன்னு போட்டீங்கன்னா இந்த எல்லா இஎம்ஏமே ப்ளூ கலர்ல மாறும். எப்பெல்லாம் வந்து இந்த 4 ஏடிஆர் விட இந்த 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 இண்டிகேட்டர் இந்த இஎம்ஐ எல்லாம் ரொம்ப விலகி போகுதோ அப்பெல்லாம் ப்ளூ கலர்ல மாறும். ஸோ ப்ளூ கலர்ல மாறினதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு சிக்னல் வந்துச்சு இல்லையா? இந்த சிக்னலை நம்ம ட்ரேட் எடுத்திருக்கலாம். ஏன் எடுத்திருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ஏடிஆர் விட இந்த ரெண்டு இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் 200 இஎம்ஏவும் நம்ம நார்மல் 5 மினிட்ஸ் 200 இஎம்ஏவும் 4 ஏடிஆரை விட தூரமா விலகிருச்சு. ஸோ மோர் தேன் 4 ஏடிஆர் தூரம் விலகினப்ப பிரைஸ் மோர் லைக்லி டு ரிவர்ஸ். ஓகேவா? மோர் லைக்லி டு ரிவர்ஸ்ங்கிறப்ப நீங்க ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ்டு கான்செப்ட். இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இதை நீங்க உங்களுக்கு புரிஞ்சவங்க இதை டெவலப் பண்ணலாம். புரியாதவங்க கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க மீதி இருக்கிற கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிராஸ் ஓவர் பாருங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ இது ஒரு பை கண்டிஷன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூல்ஸை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு 2-3 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து புரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம எத்தனை இஎம்ஐ யூஸ் பண்றோம்? 15 மினிட்ஸ் 200 இஎம்ஐ. அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட 200 இஎம்ஐ, 5 மினிட்ஸ் 200 இஎம்ஐ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20 இஎம்ஐ, 5 மினிட்ஸ் 20 இஎம்ஐ. இந்த 3 இஎம்ஐ யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த இஎம்ஐ கலரை வந்து நீங்க இக்னோர் பண்ணிருங்க. இஎம்ஐ கலர் வந்து நான் 15 போட்டு விட்டுறேன். அப்பதான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. இல்லைன்னா ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த 3 இஎம்ஐ நம்ம யூஸ் பண்றோம். இந்த 3 இஎம்ஐ ஃபர்ஸ்ட் பையிங் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஎம்ஐ கிராஸ் ஓவர் நடக்கணும். 20 இஎம்ஐ 5 மினிட்ஸ் 200 இஎம்ஐவை கிராஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 20 இஎம்ஐ, இது வந்து 5 மினிட்ஸ் 200 இஎம்ஐ. இது வந்து கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. அந்த கிராஸ் ஓவர் எங்க நடக்கணும்னா விவேப்புக்கு மேல இந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கணும். ஸோ இந்த கிராஸ் ஓவர் இங்க நடந்திருக்கு. அது விவேப்புக்கு மேல நடந்திருக்கு. 2 ரூல்ஸ் முடிஞ்சது. 3வது ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து மேல நம்ம ட்ரெண்ட் டைரக்ஷன்ல போயிட்டு திரும்பி வந்து 20 இஎம்ஏவை டச் பண்ணணும். 3வது கண்டிஷன் இந்த 20 இஎம்ஏவை இந்த பின்பார் கேண்டில்ல டச் பண்ணிருக்கு. ஓகேவா? இந்த கேண்டில டச் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அது அடுத்த கேண்டிலோ அதுக்கு அடுத்த கேண்டிலோ அது நோ ப்ராப்ளம். பட் அந்த கேண்டில் அந்த இஎம்ஐக்கு மறுபடியும் மேல நம்ம டைரக்ஷன்ல க்ளோஸ் பண்ணணும். இந்த கேஸ்ல பை. அப்ப என்னன்னா பிரைஸ் மேல போயிட்டு ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் 20 இஎம்ஐ பட்டுட்டு டச் பண்ணிட்டு மடி கேண்டிலுக்கு அதாவது 20 இஎம்ஐக்கு மேல க்ளோஸ் ஆகணும். இப்போ இந்த கண்டிஷன் எல்லாம் எங்க சூட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரீன் கலர் பின் இருக்கு இல்லையா? இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு சூட் ஆகுது. இப்போ இந்த கேண்டில் வந்து டச் பண்ணிட்டு மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களோட இது ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5 டைம்ஸ் 15 மினிட்ஸோட 15 மினிட்ஸ் 1.5 டைம்ஸ் ஏடிஆர் வந்து இந்த இண்டிகேட்டர்ல பிளாட் பண்ணி வச்சிருக்கோம் சார்ட்லயே. இதுதான் 15 மினிட்ஸ் 1.5 டைம்ஸ் ஏடிஆர்.
நம்ம என்ட்ரி எடுக்கிற கேண்டில்ல ஹையர் டைம் ஃப்ரேமோட இஎம்ஐக்கு மேல பிரைஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இது 15 மினிட்ஸ் 200 இஎம்ஐ, நம்ம ட்ரேட் பண்றது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸ் 200 இஎம்ஐக்கு மேல பிரைஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 15 மினிட்ஸ் 200 இஎம்ஐ இங்க இருக்கு, ஸோ பிரைஸ் மேல இருக்கு. அப்போ ஓவராலா இந்த இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது உங்களோட ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவு வைப்பீங்க? ஸ்டாப் லாஸ் வந்து 15 மினிட்ஸ்ல 1.5 டைம்ஸ், ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஎம்ஏ வந்து எவ்வளவு, அதாவது மேக்சிமம் ரிஸ்க் ரிவார்டா உங்களால கேப்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை ட்ரெயில் பண்ண நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து மேக்சிமம் ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவு 5.78, அதாவது 1:6 ரிஸ்க் ரிவார்டை வந்து நார்மலா உங்களால எடுக்க முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியில. பட் அது வந்து பிகினருக்கு வந்து நாட் ரெக்கமெண்டட். நீங்க 1:2ல ஃபிளாட்டா எக்ஸிட் பண்ணிருங்க. ஓகேவா? இது அப்படியே ட்ரெயில் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஹையர் ஹைல ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது இது போயிட்டு ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி ஒரு லோ ஃபார்ம் பண்ணி இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணும்போது இங்க வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது இது போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணு, ஒரு இந்த இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் போயிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு போனோடனே இந்த ஹைல ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது இதுதான் லேட்டஸ்ட் ஹையா இருக்கா, இதே பிரேக் பண்ணிட்டு ஒரு டைம் பிரைஸ் மேல போனீங்க, அதுல எந்த லோன்னு பார்த்தா அந்த லோல வைக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுச்சு, பிரைஸ் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸிட் ஆயிடும். ஓகே, நம்பர் ஒன். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸை யாரெல்லாம் ட்ரெயில் பண்ண முடியுதோ அவங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணலாம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது இன்ட்ராடேல பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட்ராடேல நாட் பாசிபிள். பட் மேக்ஸிமம் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து இன்ட்ராடேல க்ளோஸ் ஆகும். அதாவது 50-50 சான்ஸ் தான். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு வின் ரேட் ஜாஸ்தி. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் இன்ட்ராடேல வந்து 50% சான்ஸும், அடுத்தது வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு 50% சான்ஸும் இருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து 1:2 டார்கெட் அச்சீவ் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அடுத்த நாள் அந்த பொசிஷனை கேரி ஓவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்த நாள் பொசிஷனை கேரி ஓவர் பண்றீங்க அப்படின்னா இது யாருக்கு சூட்டபிளான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வந்து நல்ல ரிஸ்க், நீங்க வந்து ஹையர் கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து சூட்டபிளான ஸ்ட்ராட்டஜி. ஏன் ஆப்ஷன் செல்லருக்கு சூட்டபிளான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 or 2 days வந்து இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு போகுது. ஸோ அந்த 1 or 2 டேஸோட டைம் டிகேவை நீங்க கேப்சர் பண்ணிடலாம். ஆப்ஷனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், டைம் டிகேவை கேப்சர் பண்ணிக்கலாம். வின் ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அட்வான்டேஜ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பை சிக்னல் வந்திருக்கு பாருங்க. நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஸ் ஓவர் 20 EMA கிராஸ் ஓவர் வந்து விவேப்புக்கு மேலே நடக்கணும். 20 EMA கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, விவேப்புக்கு மேலே நடக்கு. அடுத்தது வந்து 20 EMA விட்டு ப்ரைஸ் வெளியே போயிட்டு கிராஸ் ஓவருக்கு அப்புறம் வெளியே போயிட்டு திரும்பி வந்து 20 EMA டச் பண்ணி மறுபடியும் 20 EMA மேலேயே க்ளோஸ் பண்ணணும் பை கண்டிஷனுக்கு. செல் கண்டிஷன் சிம்பிள், இதோட சேம் ஆப்போசிட் தான் செல் கண்டிஷன். ஓகேவா? 20 EMA மேலே இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த கேண்டில் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். கரெக்டாக இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது 15 மினிட்ஸ் இஎம்ஐக்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம என்ட்ரி கண்டிஷன் சூட் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் என்ட்ரி பண்றோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து எங்க வைக்கிறோம், 1.5 டைம்ஸ் 15 மினிட்ஸ் ஏடிஆர்ல வைக்கிறோம். 1:2 டார்கெட் பண்றோம். டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணும்போது 53% வின் ரேட் வருது 1:2. ஸோ 1:2ல 53% வின் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வின் ரேட். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஸ்கிரிப்ட், ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டாடா மோட்டர்ஸ்ல நல்லா வேலை செய்யுது, சம் ஆஃப் த ஸ்டாக்ஸ்ல நல்லா வேலை செய்யுது. ஸோ ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸுக்கு வந்து இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா வேலை செய்யுது, ஒரு சில ஸ்கிரிப்டுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆவரேஜ் எடுக்கும்போது எனக்கு ஆவரேஜா பார்த்தா 53 வந்துச்சு. ஸோ இதுல எந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பெட்டரா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 இல்ல 4 ஸ்கிரிப்டை நீங்க செலக்ட் பண்ணி அந்த 4 ஸ்கிரிப்டுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி அதுல எது வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்துட்டு இந்த இந்த என்ட்ரி எல்லாத்தையுமே வந்து ஒரு சார்ட்ல பிளாட் பண்ணிட்டு அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன ஆப்டிமேஷன், இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை மாற்ற முடியுமா, இல்ல இந்த இவ்வளவு டிஸ்டன்ஸ் ஏடிஆர் போயிருச்சு அப்படின்னா நான் வந்து அந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஏடிஆர் டிஸ்டன்ஸ் இவ்வளவு கம்மியா இருக்கணும், அதாவது 2 ஏடிஆர்ல இருந்தா மட்டும் அந்த அந்த ட்ரேட் எடுக்கணும். அந்த மாதிரி சர்டைன் கண்டிஷன்ஸ் வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்டாப் லாஸுக்கு 15 மினிட்ஸ் 1.5 டைம்ஸ் ஏடிஆர் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது உங்களுக்கு ஒரு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஸ்டாப் லாஸ்க்கு வந்து நீங்க 15 மினிட்ஸ் 1.5 டைம்ஸ் ஏடிஆர் வைக்காம நீங்க குயிக்கா டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
எங்கன்னா திருப்பி ரிட்ரேஸ் ஆகி எல்லா கண்டிஷன் சேம். ஸ்டாப் லாஸ் மட்டும் எங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லா கண்டிஷன் சேம். ஸ்டாப் லாஸ் மட்டும் விவேப்புக்கு கீழே வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ட்ரி ஆகுறீங்க, ஸ்டாப் லாஸ் நம்ம 15 மினிட்ஸ் 1.5 டைம்ஸ் ஏடிஆர் இங்க இருக்கு கரெக்ட்டுங்களா, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த அவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்காம நீங்க விவேப்பு கீழே ஒரு பஃபர் வச்சு விவேப்பு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா இது கம்ப்ளீட்டா இன்ட்ராடேல சூட்டபிள் ஆகிற ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, ஸ்டாப் லாஸ்க்கு இந்த பிளேஸ்மெண்ட் இருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க ஈவினிங் டைம்ல அந்த இன்ட்ராடேல க்ளோஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். பட் இன்கேஸ் டார்கெட் வந்து நெக்ஸ்ட் டேல தான் அச்சீவ் ஆகுற மாதிரி வருதுன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் டேல அச்சீவ் ஆகுற மாதிரி வரும்போது நெக்ஸ்ட் டே கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து டப்புன்னு இவ்வளவு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு மறுபடி நம்ம டைரக்ஷன்ல போய் ட்ரேட சக்சஸ் பண்ணுது. பட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் சக்சஸ் ஆகி என்ன பண்ணுது கரெக்டா. ஸோ அதனால வந்து கம்மி ஸ்டாப் லாஸ் வச்சா நெக்ஸ்ட் டே இப்போ வந்து அடுத்த நாள் கேண்டில் வந்து திடீர்னு வந்து என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடவே எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க என்ட்ரி ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து சம்வேர் ஹியர் அப்படின்னு இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அடுத்த நாள் வந்து நீங்க பை தான் பண்ணிருக்கீங்க, அடுத்த நாள் மார்க்கெட் மேலதான் போயிருக்கு. பட் என்ன பிரச்சனைனா ஓப்பன் ஆனது வந்து ஸ்டாப் லாஸ் ஏரியால ஹிட் ஆயிட்டு ஓப்பன் ஆயிட்டு மணி மேல போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு நம்மளோட டைரக்ஷன்ல போகக்கூடாது அப்படிங்கிறப்போ ரெண்டாவது நாள் ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்றப்போ தான் வந்து நீங்க வந்து விவேப் பக்கத்துல வச்சா சின்ன ஸ்டாப் லாஸ். ஸோ அடுத்த நாள் மார்க்கெட் வந்து பெரிய ரெட் கேண்டில் வச்சோ இல்ல கிரீன் கேண்டில் வச்சோ ஓப்பன் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்ததுனால இந்த இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இந்த 1.5 டைம்ஸ் 15 மினிட்ஸ் ஏடிஆர் வைக்கும்போது அடுத்த நாள் என்ன வோல்டைலிட்டி வந்தாலும் அதை ஹிட் பண்ணாம மறுபடியும் அதே நம்ம டைரக்ஷன்லேயே ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இன்கேஸ் நீங்க வந்து பியூர் இன்ட்ராடே பிளேயர், இன்ட்ராடேல தான் பண்ண விரும்புறேன், எனக்கு வந்து வின் ரேட் கொஞ்சம் அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, பட் எனக்கு வந்து அன்னைக்கு ட்ரேடு முடியணும், எனக்கு ஸ்டாப் லாஸ் சிறுசா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா விவேப்புக்கு கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு இதை ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க டெலிகிராம் சேனல்ல டவுட் கேளுங்க, அதை தெளிவாக கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு, பட் இந்த இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். செல் வந்து சேம் கான்செப்ட் தான், பட் இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செல் கண்டிஷன் நமக்கு கிடைச்சதுன்னா டக்குன்னு சொல்லிடலாம். பார்ப்போம், ஒரே நிமிஷம். ஓகே, நம்ம இப்போ ஒரு செல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்மளோட செல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இஎம்ஐ 20 வந்து இஎம்ஐ 200 கிராஸ் பண்ணணும். 5 மினிட்ஸ் இஎம்ஐ 20 வந்து 5 மினிட்ஸ் இஎம்ஐ 200 கிராஸ் பண்ணணும். அது இங்கே நடந்திருக்கு. அந்த கிராஸ் ஓவர் வந்து விவேப்புக்கு கீழே இருக்கணும், அது நடந்திருக்கு. அந்த ப்ரைஸ் வந்து போயிட்டு இஎம்ஐ 20 டச் பண்ணி மறுபடி கீழே இஎம்ஐ 20 கீழே க்ளோஸ் ஆயிருக்கணும் ஃபார் செல் கண்டிஷனுக்கு. ஓகேங்களா, ஏன் அப்படி க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் ஃபார்ம் பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரியுதா. ப்ரைஸ் வந்து 20 இஎம்ஐ கீழே வருது, ரிட்ரேஸ் ஆகி 20 இஎம்ஐ டச் பண்ணி கீழே வருது, மறுபடி 20 இஎம்ஐ டச் பண்ணி கீழே வருது. ஸோ இந்த நம்ம ஐடியல் செல்லிங் பிளேஸ் எங்கே வரணும்னா இந்த இஎம்ஐ எப்போ டச் பண்ணி மறுபடி கீழே க்ளோஸ் ஆகுது அங்கே தான் செல்லிங் பிளேஸ் இருக்கணும். ஸோ அதனால் அந்த ரூல்ஸ் வச்சிருக்கோம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கேண்டில், இந்த கிரீன் கேண்டிலுக்கு அடுத்து வர ரெட் கேண்டில் வந்து ப்ரைஸ் வந்து இஎம்ஐ 20 இஎம்ஐ டச் பண்ணி மறுபடி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ட்ரி கண்டிஷன் ஃபைனல் கண்டிஷன் என்ன, ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் 200 இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு மேலே இருக்கனால இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்போ நம்ம செல் பண்ணலாம். செல் பண்ணுறப்ப இந்த என்ட்ரி கேண்டில் இங்கே வைக்கிறோம், ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கிறோம், 1.5 ஏடிஆர் இருக்கு இல்லையா, 1.5 15 மினிட்ஸ் 1.5 ஏடிஆரில் வைக்கிறோம். எக்ஸாக்டாக வைக்கணும்னா ஒரு இந்த இடம் 1.55 ஏடிஆர் வைக்கிறோம். அடுத்து நம்மளோட டார்கெட் வந்து 1:2 வைக்கிறோம். ஸோ நம்மளோட 1:2 டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து விவேப்புக்கு மேலே வைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட 1:2 வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அச்சீவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல 1:2 அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ரெண்டு ஸ்டாப் லாஸ் மெத்தட்லையும் வந்து இந்த இதுதான் வந்து ஷார்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கிராஸ் ஓவர் வந்து விவேப்பு கீழே நடக்கணும். கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் 20 இஎம்ஐ வந்து டச் பண்ணி அது கீழே க்ளோஸ் ஆகணும். அந்த என்ட்ரி கேண்டில் என்ட்ரி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் 200 இஎம்ஐ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் சேர்ந்துன்னு 1:2 டார்கெட்டுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 1.5 ஏடிஆர் 15 மினிட்ஸ் ஆர் அதர்வைஸ் விவேப்புக்கு மேலே கொஞ்சம் ஸ்லைட்டாக பஃபர் வச்சு விவேப்புக்கு மேலே. இதான் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கிளியராக புரிஞ்சிருக்கு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் போடலாம். இன்கேஸ் நீங்கள் டெய்லி ட்ரேட் எடுக்கும்போது நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி டாட்டா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி
நீங்க எந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கிரிப்ட்ல இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு 100 டெஸ்ட் எடுத்து நீங்க அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன வின் ரேட் இருக்கு அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் பண்ணிருங்க. உங்களோட ஆப்டிமைசேஷன் என்ன வேணாலும் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்ல உங்களுக்கு என்ன வின் ரேட் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கு. இப்ப டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும், ஐசிஐசிஐ பேங்க் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும், ரிலையன்ஸ் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும், ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் ஒரு சில இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு வந்து வேலை செய்யாம இருக்கலாம், ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு பெட்டரா வேலை செய்யலாம். ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு இது நல்லா வேலை செய்யுது, இது டெஸ்டட். ஓகே, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு வேலை செய்யாம இருக்கலாம். ஸோ எது வேலை செய்யல எது வேலை செய்யலன்னு பார்த்துட்டு ஒரு 4 ஸ்கிரிப்டை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி அந்த 4 ஸ்கிரிப்ட்ல வர்ற என்ட்ரியை மட்டும் நீங்க ரெகுலரா டெய்லி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். நல்ல 53% வின் ரேட், 1:2 ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சூப்பர் நைஸ். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு ஆக்சுவலா. அதாவது என்னன்னா பைன் ஸ்கிரிப்ட்ல நம்ம இண்டிகேட்டர் கோட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து அதுவே வந்து என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே கொடுக்கும். நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிமைசேஷன் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு நம்ம கிட்ட, ட்ரேடிங் பைன் ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த பைன் ஸ்கிரிப்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது பை செல்லு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி காட்டும். இப்போ எந்த இடத்துல பை பண்ணும் எந்த இடத்துல செல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பை செல் பண்ணி மார்க் பண்ணி காட்டும். பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது டேரக்டா டெஸ்டிங் எல்லாம் பண்ண முடியாது. பட் எனக்கு அந்த அளவுக்கு கோடிங் தெரியாது. பட் பை செல்ல வந்து இது காட்டுற அளவுக்கு டிசைன் பண்ணிருக்கோம். எதுக்காக அது டிசைன் பண்ணிக்கணும்னா இது வந்து ட்ரேடிங் எமோஷன்ஸை குறைக்கும். நீங்க ட்ரேடிங் என்ட்ரி ஸ்கிரிப்ட்லேயே பண்ணி வைக்கும் போது பை காட்டும் போது அந்த கண்டிஷன் சூட் ஆகும்போது நீங்க பை பண்றீங்க செல் பண்றீங்க அப்படிங்கும் போது எமோஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது, ட்ரேடிங் எமோஷன்ஸ். அது குறைக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். பட் அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் டைரக்டா உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து யாருமே அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இருக்க மாட்டாங்க. எடுத்தோடனே அந்த ஸ்கிரிப்டை பார்த்து ட்ரேட் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும். மேனுவல் டெஸ்டிங்கான ப்ராசஸே அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா புரியாது. அவங்க தப்பு தப்பா பண்ணுவாங்க, அக்கௌண்ட் லூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால வந்து இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கறது இல்ல. அதாவது யாரெல்லாம் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும் டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை யாரெல்லாம் போஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பர்சனல் சேட்ல நான் வந்து அந்த ஸ்கிரிப்டோட கோடை வந்து அனுப்பிச்சு விடுறேன். அவங்க அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு பப்ளிக்கா அந்த ஸ்கிரிப்ட் யாரெல்லாம் டைம் எடுத்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை உரிமையா என்கிட்ட வந்து அந்த ஸ்கிரிப்டை கொடுங்கன்னு கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் தாராளமாக கொடுத்துடலாம். மற்றவங்க யாருக்கும் கொடுக்க முடியாது. கொடுத்தா நானே கெடுத்து விடுற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன உங்களுக்கு உங்களுக்கு இப்போ ஈஸியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சிம்பிளா வந்து ட்ரேடிங் அந்த நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க டெய்லி எடுக்கிற என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த டெலிகிராம் சேனல்ல போடுங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இன்னைக்கு இங்க என்ட்ரி வந்திருக்கு, அங்க என்ட்ரி எடுத்திருக்கேன், அது கரெக்டா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அங்க உங்களுக்கு டவுட் கூட கிளியர் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லயும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணி எல்லாருமே அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த டெலிகிராம் சேனல்ல போடுங்க. வேரியஸ் ஸ்கிரிப்ட்ல வந்து அதை டெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த கஸ்டமைஸ் பண்ண இண்டிகேட்டர் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நோட் பேடில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த ரெண்டும் ட்ரைனிங் ஸ்டாப் ஏடிஆர் ப்ளஸ் இந்த இந்த எல்லா இண்டிகேட்டருமே ஒரே இதில் வர்ற மாதிரி போட்டிருக்க கம்பைல் பண்ணியிருக்க இண்டிகேட்டர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது வந்து கூகுள் டிரைவ் லிங்க்ல போட்டுறேன் மேக்ஸிமம். ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை எப்படி ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னா இது நீங்கள் வந்து நோட் பேடில் இருக்கும். அந்த நோட் பேடில் இருக்கிறத நீங்கள் இப்படி காப்பி பண்ணிடுவீங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு இந்த பைன் எடிட்டரில் போயிட்டு ஓப்பனில் போயிட்டு நியூ பிளாங்க் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு எம்டியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ண ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி ஏட் டு சார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்துடும். ரெண்டாவது ஸ்கிரிப்டும் அதே மாதிரி தான் ஒரு நோட் பேடில் கொடுத்துருப்பேன். அதையும் காப்பி பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி ஏட் டு சார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த நார்மல் செட்டிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இந்த செட்டிங்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த நார்மல் செட்டிங்ஸில் தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் செட்டிங்ஸை எதுக்கும் நீங்கள் ஒரு டைம் இதுதான் அந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸு, இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. உங்களோட நீங்கள் போடுற ஸ்கிரிப்டில் டிஃபால்ட் செட்டிங் தானான்னு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் முக்கியமான வீடியோவில் பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.